பிரபல கன்னட இயக்குனர் ஒருத்தர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. எல்லாருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் அவருக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. காரணம், அவருக்கு ஹிந்தி படத்தில் மிகப்பெரிய அளவில் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து இயக்கியிருக்காரு. அதே போல் மண்டே காணும் அப்படின்ற ஒரு படத்தில் கன்னட படம் இப்போ வரைக்குமே கன்னட ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் எல்லோராலையுமே கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கான். ஏகே ரகு அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காரு. ஒரு நடிகருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 23 படங்கள் வரைக்குமே பண்ணியிருக்காராம். அதில் 23மே ஹிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சினிமாவில் தன்னுடைய படங்களை இயக்கியிருக்காரு. இவருக்கு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெளியானதுமே எல்லாருமே இவருடைய உடல்நிலை சரியாகணும்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கிச்சா சுதீப் அவர்கள் தான் இவருக்கு உதவி பண்ணியிருந்தாரு அப்படின்ற செய்திகள் கூட வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்காரு அப்படின்றது எல்லோருக்குமே மிகுந்த வேதனையை கொடுத்துருக்கு. எல்லாரும் இப்போ அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஆக்டர் நிழல்கள் ரவி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தார். அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு எளிமையான மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள். எத்தனையோ பார்த்தோன்னா இவர் நடிகர் நடிகைகள் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் அருணாச்சலம் படத்தில் அவரே கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவரை ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார். அதோட இப்போ நிழல்கள் ரவி என்ன அப்படின்னா, நிறைய தலைமுறை இயக்குநர்கள் கூட நடிச்சிருக்காரு. அவர் சொல்கிறது என்னென்னா, நான் எத்தனையோ பேர் கூட நடிச்சிருக்கிறேன், படங்கள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள் நல்ல படித்தவர்களாக இளைஞர்களாக இருக்காங்க. டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அதனால் அதை வச்சு நிறைய வித்தியாசமான கதைகளை கொடுக்குறாங்க. நான் இப்போ சமீபத்தில் நடித்த படம் கூட வெளியாகிருக்கு. அது ராட்சசன் போல தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிழல்கள் ரவி அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. 80s 90s காலகட்டங்கள் நடித்த நடிகர் நடிகைகளை இப்போ வரைக்குமே ஒரு சில கேரக்டர்களை பார்க்கும்போது எல்லோருமே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் நிழல்கள் ரவியும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடித்ததுலேயும் நிறைய கேரக்டர்கள் அவருடைய நடிப்பில் நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.